அனைவருக்கும் வணக்கம். இந்த மழை நேரத்தில் குழந்தைகளை அதிகமாக வெளியில் தூக்கிட்டு வராதீங்க. மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு, மேடு பள்ளம், தண்ணி எங்கே தேங்கி கிடக்குன்னு தெரில. அதனால் குழந்தைகளை வெளியில் பைக்கில் வச்சோ சைக்கிளில் வச்சோ கூப்பிட்டு வராதீங்க. ஒன்று. ரெண்டாவது, குழந்தைகளுக்கு முன்னாடி, படிக்கிற பிள்ளைகளுக்கு முன்னாடி பேரண்ட்ஸ் உங்களுடைய குழந்தைகளுக்கு முன்னாடி, உங்களுடைய பிள்ளைகளுக்கு முன்னாடி செல்ஃபோனை அதிகமாக யூஸ் பண்ணாதீங்க. நீங்களே செல்ஃபோன் அதிகமாக யூஸ் பண்ணிங்கன்னா குழந்தைகளை எப்படி கண்டிக்கிறது? மணிக்கணக்காக பிள்ளைகளுக்கு முன்னாடி செல்ஃபோனில் பேசுகிறது, செல்ஃபோனில் ஏதாச்சும் சோசியல் மீடியாவில் வேறு ஏதாச்சும் ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராமில் நீங்கள் பதிவு போடுறது, குழந்தைகளை வச்சுக்கிட்டு அவங்களுக்கு முன்னாடி இதெல்லாம் பண்ணாதீங்க. குழந்தைகள் செல்ஃபோனை யூஸ் பண்ணால் கெட்டு போயிடுவாங்கன்னு நம்ம விழிப்புணர்வு பண்ணுறோம், எல்லாத்துட்டையுமே சொல்கிறோம், குழந்தைகளுக்கும் அவேர்னஸ் பண்ணுறோம். அந்த குழந்தைகளை வீட்டில் வச்சுக்கிட்டே நீங்கள் செல்ஃபோன் ரொம்ப நேரம் பேசுகிறது, அரட்டை அடிக்கிறது, சோசியல் மீடியா யூஸ் பண்ணிங்கன்னா அப்புறம் குழந்தைகளும் அதை பண்ணுவாங்கள்ல. குழந்தைகள் அதை பண்ணுவாங்கள்ல. அப்படி எப்படி அவங்களுக்கு மட்டும் தனியாக நம்ம இதை அந்த அவேர்னஸ் கொடுக்கறது? அதனால் குழந்தைகளுக்கு முன்னாடி மொபைல் ஃபோன் அதிகமாக யூஸ் பண்ணாதீங்க. மழை நேரத்தில் சின்ன குழந்தைகளை 1 to 1ஆம் வகுப்பு முதல் 5ஆம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய குழந்தைகளை டியூஷனுக்கு அனுப்பாதீங்க. டியூஷனுக்கு அனுப்பிச்சிங்கன்னா நீங்கள் டியூஷன் எந்த டயத்தில் விடுறாங்கன்னு பார்த்து நேரில் போய் கூப்பிட்டு வாங்க. மழை நேரத்தில் குழந்தைகளை டியூஷனுக்கு விடாதீங்க, சரியா? குழந்தைகள் முன்னாடி, பிள்ளைகள் முன்னாடி மொபைல் ஃபோனை நீங்கள் அதிக நேரம் ஆப்ரேட் பண்ணாதீங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், வீட்டில் குழந்தைகள் இருக்கும்போதோ பிள்ளைகள் இருக்கும்போதோ சீரியல் பார்க்காதீங்க. சீரியல் பார்க்குறத குழந்தைகளுக்கு முன்னாடியோ பிள்ளைகளுக்கு முன்னாடியோ, படிக்கிற பிள்ளைகளுக்கு முன்னாடியோ நீங்கள் நிறுத்திட்டிங்கன்னா வீட்டில் ஒரு 80% ப்ராப்ளம் சால்வ். கவனம். வணக்கம். நன்றி.